இந்த வழக்குகளை பொறுத்தவரைக்கும் இப்போ பொன்முடி வழக்கும் எடுத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கும் எடுத்தீங்கன்னா, அந்த வழக்குகள்ல அவர்கள் வந்து லஞ்சம் பெற்றதற்கான தெளிவான ஆதாரங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி பொன்முடி வழக்குல வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவித்தது. அவருடைய மனைவியுடைய சொத்தை வந்து அவரோட சொத்தோட சேர்க்கக்கூடாது என்று லோவர் கோர்ட் சொன்னது அபத்தமான ஒரு விஷயம். அது 2ம் இன்ஃபாக்ட் நாங்க கேண்டிடேட்லாம் அனலைஸ் பண்ணும்போது 80% சொத்துக்கள் வந்து மனைவியுடைய பேர்ல தான் பெரும்பாலும் அரசியல்வாதிகள் சேர்க்கிறார்கள். அப்போ அவர்களுடைய சொத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். 2வது அவங்களுக்கு ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிறகு தான் அவங்க இன்கம் டாக்ஸ்ல போயி அந்த எல்லா வருஷத்துக்கும் சேர்த்து ஃபைல் பண்றாங்க. அப்போ ஒன்ஸ் நீங்க வருமானத்துக்கு அதிகமா இவ்வளவு குவிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு பிறகு, இல்ல எனக்கு வருமானம் அதிகமா வந்ததுன்னு சொல்லி அதுக்கு பிறகு போய் இன்கம் டாக்ஸ்ல ஃபைல் பண்றது அப்படிங்கிறத, நீங்க எப்படி ஒரு ஒரு ஆவணமா எடுத்துக்க முடியும் கேஸ்ல? அப்ப நீ நாளைக்கு வந்து என்ன வேணா கேஸ் போட்டாங்கன்னா, எனக்கு நீங்க சொல்லி எவ்வளவு வருமானம் அதிகமா குவிச்சேன்னு நாங்க சொல்றீங்களோ, அதுவும் என் வருமானம் தான்னு சொல்லி நான் போய் இன்கம் டாக்ஸ்ல ஃபைல் பண்ணிட்டு, என்ன கேஸ்ல இருந்து விடுவீங்கன்னு கேட்க முடியும். யார் வேணாலும். அப்ப நீங்க இது வந்து தவறான ஒன்று. ஸோ கரெக்ட்டா தான் ஹைகோர்ட் வந்து அந்த ஸ்டாண்ட் எடுத்திருப்பதாக எனக்கு ஆர்டர் படிக்கும்போது தெரிகிறது. ஸோ சுப்ரீம் கோர்ட்லயும் அது விரைவாக விசாரித்து தீர்ப்பு வர வேண்டும் அப்படிங்கிறது. அதான் இப்ப பொன்முடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த தண்டனைய நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க. இப்போ ஒருவேளை வந்து தண்டனை நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னா, அவர் வந்து தொடர்ந்து அரசியல்வாதியா வேணா பயணிக்கலாமே தவிர, அவர் வந்து போட்டியிட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும். இது வந்து மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜ குடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் வந்து அரசியல்வாதியா தொடரலாம். ஆனா போட்டியிட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கும். ஆமாம். அது சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரி ஆர்டர் குடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்க போகுது. அ அவங்க வந்து ஹைகோர்ட்டோடைய ஆர்டரையே கம்ப்ளீட்டா ஸ்டே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டில் அவங்க போட்டியிடுறதுக்கான வழி இருக்கும். என்ன செஞ்சா நீங்க சொல்றீங்க? இப்போ ஹைகோர்ட் ஆர்டர ஸ்டே பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொன்னா, அந்த தண்டனை நிறுத்தி வைக்கிறது. நிறுத்தி வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா, அப்போ அவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அந்த தண்டனையே அந்த ஆர்டரையே நாங்க ஃபுல்லா ஸ்டே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, மேபி ஹி வில் பி எலிஜிபிள். ஸோ அது வந்து என்ன பண்ண போறாங்க சுப்ரீம் கோர்ட்? எந்த பார்ட்ட இல்ல நாங்க வந்து வெறும் அ தண்டனை பார்ட்ட தான் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸ்டில் கன்விக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா, அவரால கன்டின்யூ பண்ண முடியும். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு கரெக்ட்டா தெரியாது. ஸோ நம்ம அத பார்த்தா தான் நமக்கு தெரியும். சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு எடுக்குறாங்க அப்படிங்கிறது. பட் அல்டிமேட்லி என்னன்னா, உச்சநீதிமன்றம் இது போன்ற வழக்குகள்ல வந்து விரைவாக இப்ப எம்பி, எம்எல்ஏ கேஸஸ்ல உச்சநீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு. 1 வருட காலத்திற்குள் அதை முடித்து இவர்களை வந்து வழக்குகள் எல்லாம் முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பொன்முடியுடைய வழக்கு இப்ப வருது அப்படின்னு சொன்னா, உடனடியாக அதை முடிப்பதற்கான வழிகள வந்து உச்சநீதிமன்றம் செய்யணும். அவங்க இன்னைக்கு ஸ்டே குடுத்தா கூட 1 மாதம், 2 மாத காலத்திற்குள்ள அந்த வழக்கை விசாரிச்சு அவங்க முடிச்சிடணும். அவங்க அதுக்கு காலம் தாழ்த்தக்கூடாது. பல வருடங்கள் இழுக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது.